இந்த பிரபஞ்சத்தோட மொழியை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? அதை பிரபஞ்சம் சரியா புரிஞ்சுக்கிற மாதிரி பேச வேண்டாமா? எந்த ஒரு மொழியை நம்ம புதுசாக கற்றுக்கும் போது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். சரியான வொக்காபுலரி, கிராமர், சென்டென்ஸ் பில்டிங், கான்வர்சேஷன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம் பேசக்கூடிய மொழியை மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்சத்தோட மொழியை பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த வீடியோவில் பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு டூஸ் என்ன, டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த ஸ்டெப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பிரபஞ்சத்துக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வாட்ச் டில் த எண்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுறதுக்கான டூஸ் என்ன? ஸ்டெப் நம்பர் 1, கோல் ஃபிக்ஸிங். இதை எண்ணங்கள், ஆசைகள், லட்சியம் அப்படின்னு நாம் நினைக்க போகிற விஷயத்தை பொறுத்து டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெளிவாக துல்லியமாக உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையின் லட்சியம் ரொம்ப பெருசாக இருக்கலாம். அதை அடையக்கூடிய காலமும் உழைப்பும் அதிகம் தேவைப்படலாம். ஆனால் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். இந்த மாதிரி பெரிய லட்சியத்தை அடையணும்னா அதை சின்ன சின்ன கோலாக பிரித்து எழுதி அதில் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவும் கொஞ்சம் டைம்லேயே நிறைவேறக்கூடிய கோலாகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய மேஜர் செக்டரான உங்களோட ஹெல்த், கெரியர், ரிலேஷன்ஷிப், மணி, ஃபேமிலி அப்படின்னு எல்லா ஜோன்லையும் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் பேலன்ஸ்டாக முன்னேறி போகும். ஸ்டெப் நம்பர் 2, த ப்ராக்டிஸ். உங்களோட கோல் என்னன்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராக்டிஸ் மூலமாக இந்த யூனிவர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான மெத்தட்ஸை பயிற்சி பண்ணிட்டு வரும். affirmations, scripting, visualization, vision board, gratitude journaling, act as if அப்படின்னு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதில் எதை வேணும்னாலும் ஃபாலோ பண்ணலாம். பிகினராக இருக்கும்போது இதை ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாங் டேர்மில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸில் அப்படி என்ன தான் பண்ண போகிறோம்? எண்ணம் போல் வாழ்க்கை. கண்ணை மூடி நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுங்க. உங்கள் எண்ணங்களால் மட்டும்தான் இந்த சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நம்ம வெளியில் மற்றவங்க கிட்ட 1000 காரணம் சொன்னாலும் நம்ம எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். இந்த எண்ணத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. இதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்கள்னால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குன்னு தெரியாமல் வேணா இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் சரியான பாதையை நோக்கி நம்ம பயணத்தை மாற்றிக்கணும். இது நமக்கு நாமளே பண்ணிக்க போகிற பெரிய உதவி. உங்கள் எண்ணம் எது மேலே குவியுதோ அதை நீங்கள் ஈர்க்கிறீங்க. உதாரணத்துக்கு ஒரு பேப்பரை எடுத்து மொட்டை மாடியில் 12 மணி வெயிலில் வச்சா அந்த பேப்பர் எரியுமா? நிச்சயமாக எரியாது. ஆனால் ஒரு குவி லென்ஸ், ஃபோக்கல் லென்ஸ் அந்த பேப்பர் மேலே வச்சு வெயில் படுற மாதிரி வச்சா அந்த பேப்பர் எரிஞ்சிரும். இதற்கு காரணம் அந்த குவி லென்ஸ் தான். நாம் பண்ண போகிற இந்த பயிற்சியும் குவி லென்ஸ் மாதிரி நம்மளோட எண்ணங்கள் மீது திரும்ப திரும்ப கவனம் செலுத்தும் போது அது நிகழ்காலத்தில் நிஜமாக்கும். இதுதான் இந்த பயிற்சியோட முக்கியமான அடிப்படை. இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்தின் மொழியான உணர்ச்சிகளோட வெளிப்படுத்தணும். பிரபஞ்சத்தோட மொழி என்னன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இந்த வீடியோவோட லிங்கை ஐகார்டில் கொடுக்குறேன் பாருங்க. அப்போதான் பிரபஞ்சத்தோட மொழியை சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஸ்டெப் நம்பர் 3, கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா நன்றி உணர்தல், நன்றி வெளிப்படுத்துதல். சிம்பிளாக சொன்னால் தேங்க்ஸ் சொல்லணும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்போ நன்றியோடு இருக்கோமோ அப்பந்தான் நீங்கள் ஒரு திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியும். உங்களோட தற்போதைய கோலை நீங்கள் அடைஞ்சிட்டா எவ்வளோ சந்தோஷமாக, நிம்மதியாக, மனநிறைவோடு இருப்பீங்களோ அந்த மாதிரி உணர்ச்சியை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தணும். ஸ்டெப் நம்பர் 4, லெட் இட் கோ.
உங்கள் நன்றியை பிரபஞ்சத்துக்கிட்ட வெளிப்படுத்தினதுக்கப்புறம் அந்த நினைவுகளை விட்டுட்டு உங்களோட தினசரி வேலைகள் மீது கவனம் செலுத்தணும். முக்கியமான விஷயம், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். கண்மூடித்தனமான நம்பிக்கை. நம்ம அம்மா நம்மளை எப்படி விட்டு கொடுத்துட மாட்டாங்கன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, அந்த மாதிரி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தை நம்பணும். அப்போதான் இந்த பிரபஞ்சம் உங்கள் ஆசையை சரியான நேரத்தில் நிறைவேற்றி தரும். பிரபஞ்சத்துக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவான எண்ணங்களை கட் பண்ணிடுங்க. இது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பாசிட்டிவான பர்சனாக உங்களால் நிச்சயம் மாற முடியும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்கள் ஆசையை பிரபஞ்சம் நிறைவேற்றி தருமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்போ நடக்குமா, அப்புறம் நடக்குமா, இந்த ஃபோன் எடுத்து மெசேஜை செக் பண்ணுற மாதிரி உங்களோட ஆசை நிறைவேறுதா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பான மனநிலையோடு இருக்கவே கூடாது. மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், அதாவது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சைடும், இது நடக்குமா நடக்காதா, நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யூனிவர்ஸை மாற்றி மாற்றி உங்களோட எண்ணங்கள் மூலமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மளோட எண்ணம் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, பிரபஞ்சம் எந்த வழியில் இதை நடத்தி கொடுக்கும்னு பிரபஞ்சத்தையே சந்தேகப்பட்டு யோசிக்காதீங்க. நம்மளோட அறிவு வேணும்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தோட அறிவு பேரறிவு. அது நினச்சா எதை வேணும்னாலும் பண்ணலாம். பிரபஞ்சம்னா என்னன்னு நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலையா? அப்போது இந்த வீடியோவை ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கண்டிப்பாக பாருங்கள். இப்போது பிரபஞ்சத்துக்கு மேலே நம்பிக்கை வர்றதுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் பண்ண போகிறோம். இதை பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை நிச்சயமாக ஏற்படும். எல்லாரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கண்களை மூடி ஆழமாக 3 மூச்சை உள்ளிழுத்து ஆழமாக 3 மூச்சை வெளியிடுங்க. உங்கள் மனநிலையை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. நாம் இப்போது பிரபஞ்சத்துக்கிட்ட பேச போகிறோம். ஸ்டெப் நம்பர் 1, கோல் ஃபிக்ஸிங். ஒரு ரேரான ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும்னு ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் கண்களை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளூ கலர் லோட்டஸை பாருங்கள். நல்லா டீப்பாக அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த கலரில் எல்லாம் லோட்டஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அதில் எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது, அதோட ஸ்டெம் எப்படி இருக்குது, தண்ணி மேலே இருந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு ஒவ்வொரு டீட்டெயிலையும் நீங்கள் நோட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 2, விஷுவலைசேஷன் டெக்னிக். இந்த வீடியோவில் நாம் விஷுவலைசேஷன் மெத்தடை ட்ரை பண்ண போகிறோம். விஷுவலைசேஷன்னா நம்ம கண்களை மூடி கற்பனை செய்ய போகிறோம். கற்பனை எது நிஜம் எதுன்னு தெரியாத அளவுக்கு ஆழ்ந்து கற்பனை பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போது பார்க்கலாம். இப்போது உங்கள் கண்களை மூடி ஸ்க்ரீனில் பார்த்த அந்த ப்ளூ கலர் லோட்டஸை நீங்கள் வழக்கமாக போகக்கூடிய இடங்கள், கோவிலில், பார்க்கில், ரெஸ்டாரண்ட்டில், ரெசார்ட்டில், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்க போகிறதா இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட்டான பிளேஸாக கூட இருக்கலாம். இப்போது அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை தெரிஞ்சவங்க கிட்டேயோ பேசிட்டு இருக்கீங்க. பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இந்த ப்ளூ கலர் லோட்டஸை எதர்ச்சியாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியல. அந்த ப்ளூ கலர் லோட்டஸ் உங்களை பக்கத்தில் வா வா அப்படின்னு கூப்பிடுது. நீங்கள் செய்கிற வேலையை விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு அந்த தாமரை கிட்ட போகிறீங்க. பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. அந்த தாமரை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு மேலே சின்ன சின்ன நீர்த்துளிகள் இருக்குது.
தண்ணீர்லேருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டில் மேலே வெளியில் தெரியுது. அதை தொட்டு பார்க்குறீங்க. ஈரமாக இருக்குது. அதோட பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் உங்கள் கையில் ஒட்டியிருக்கா அப்படின்னு ஒரு செகண்ட் பார்க்குறீங்க. இப்படி ப்ளூ கலரில் அழகான தாமரையை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறீங்க. ரொம்பவே ஆச்சரியமாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் பார்க்கணும்னு நினச்ச அந்த தாமரையை இப்போது பார்த்துட்டீங்க. இதன் மூலமாக பிரபஞ்சம் உங்ககிட்ட, நீ என்கிட்ட பேச முயற்சி பண்ணினியா, நான் உன் கூட தான் இருக்கேன், என்னை நீ முழுசாக நம்பினா மட்டும் போதும் அப்படின்னு இந்த தாமரையை உங்கள் கண் முன்னாடி காமிச்சது மூலமாக உங்கள் மனசுக்கிட்ட இந்த பிரபஞ்சம் பேசிருச்சு. ஸ்டெப் நம்பர் 3, கிராட்டிடியூட். உங்கள் கண்களை அப்படியே மூடி நான் சொல்கிறத திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே ரிப்பீட் பண்ணுங்க. நான் உன் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் தாமரையை நான் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீ நிஜமாக்குனது மூலமாக இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு. பிரபஞ்சமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு உங்களால் எவ்வளோ சந்தோஷமான உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளோ சந்தோஷத்தையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க. உங்கள் முகத்தில் அப்படியே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கு. ஸ்டெப் நம்பர் 4, இப்போது உங்கள் கண்களை திறந்துக்கோங்க. நீங்கள் இப்போ பிக்சரில் பார்த்த இந்த தாமரையை விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமாக பிரபஞ்சத்துக்கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. 48 ஹவர்ஸ்க்குள்ளே பிரபஞ்சம் இந்த ப்ளூ கலர் லோட்டஸ் மூலமாக உங்ககிட்ட நிச்சயமாக கம்யூனிகேட் பண்ணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு டைம் கூட இந்த 4 ஸ்டெப்ஸையும் திருப்பியும் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன டோன்ட்ஸை ஞாபகமாக வச்சுக்கோங்க. உங்கள் தினசரி வேலையில் முழுசாக கவனம் செலுத்துங்க. மீண்டும் பிரபஞ்சத்துடன் எப்படி பேசலாம்னு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.